மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன். நரேந்திர மோடி என்கிட்ட கூறினார், அந்த மாதிரி ஒரு கோயிலை உருவாக்குவதற்கு இந்த நாட்டிலேயே எந்த நாட்டிலையுமே திறமை இல்லை. அது எப்படி உருவாகியது? பணத்தால உருவாக, சிரத்தையால உருவாக. சிரத்தை இல்லை என்றால் கோவில்கள் ஸ்தபதிகள் கிடையாது. சிரத்தை இல்லை என்றால் ஒரு சத்குருநாதன் இருக்கு. இந்த சிரத்தை கர்நாடிக் மியூசிக்ல வர வேண்டும், அதை உருவாக்க வேண்டும், அதற்கு ஒரு மகத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் மியூசிஷியன்ஸ் மனசிலேயே இது மாற்றம் வரும். பக்தியையும் ஆதாரமாக கொண்ட கர்நாடக இசையின் மரபுகளையும் பண்பாடுகளையும் நான் பின்பற்றுவேன். அதனை இழிவு செய்யும் எண்ணங்களையோ செயல்பாடுகளையோ இனி நான் ஏற்க மாட்டேன். I will respect our dharmic and devotional roots of Carnatic music. I will not entertain any views or actions that undermine the same. May I now request our chief guest, Shri S. Gurumurthy sir, to kindly address the gathering on the role of bhakti in Carnatic music. எல்லோருக்கும் நமஸ்காரங்கள். நான் பிரபலமானது ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டில். என் வாழ்க்கையில் எல்லாமே ஆக்சிடெண்ட் தான். நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆனது ஆக்சிடெண்ட், ஜேர்னலிஸ்ட் ஆனது ஆக்சிடெண்ட், நான் பிரபலமானது ஆக்சிடெண்ட். என்னை யாரோ ஒரு பிரைம் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு பெரிய பெயர் வந்தது. இந்த பெயருக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. 10 நாள் என்னை சிறையில் வச்சு வெளியில் கொண்டு வந்த பொழுது சிபிஐ அரெஸ்ட் பண்ணிது. பல பேர் நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீர்கள். 1987. அப்போ வெளியில் வந்தபோது ஒரு பெரிய ஒரு 250 ஃபாரின் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க. அப்போ நான் அவர்கள்ட்ட சொன்னேன், 10 ஆண்டு 20 ஆண்டு சிறையில் இருந்தவங்கள்லாம் பல பேர் பேரே தெரியாத மறைந்து விட்டார்கள் இந்த நாட்டில். 10 நாள் சிறையில் இருந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கிறது என்றால் இதற்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறினேன். அதனால் பிரபலமானதன் காரணமாகவே ஒரு மனிதனுடைய வார்த்தைகளையும் அவர் கூறும் அறிவுரைகளையும் கேட்பது தவறு. ஆனால் நமக்கு எல்லோருக்கும் இருக்க ஒரு கவலை என் மனதில் இருக்கு. அதுதான் நான் இங்கு பேசுவதற்கு தகுதி என்று நினைக்கிறேன். அதனால என்னை ராகவன் அழைத்த பொழுது இதை விட என்னை விட விஷயம் அறிந்தவர்கள் இருக்கிறார்கள், வித்வான்கள் இருக்கிறார்கள், ஏன் அழைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, இன்றைக்கு கர்நாடக சங்கீதத்துக்கு ஏற்பட்டிருக்க ஒரு நெருக்கடிக்கு ஒரு தீர்வு தேவை, அதற்காகத்தான் நாம் கூடுகிறோம் என்று சொன்ன உடனே எனக்கும் அந்த கவலை மனதில் இருக்கிறதுனால நான் இங்கு வர ஒப்புக்கொண்டேன். பால்காட் ராம் பிரசாத் அவர் ஏன் இந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்கிறத விளக்கினார். அதை பற்றி பின்னால் கூறுகிறேன். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கிறதே நாம் எல்லோரும் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஓதுவார்கள் 2 பேர் வந்திருக்காங்க. அதில் சொல்லு முத்துக்கோரசாமி அவர் சிதம்பரத்திலேருந்து வந்திருக்காருன்னு சொன்னாங்க. நான் சத்குருநாதனுக்கெல்லாம் அவர் பாடும்பொழுது என் கண்ணில் ஜலம் வராது இருக்கவே இருக்காது. கபாலி கோயிலில் ஒரு ஓரமாக நின்று கேட்டுக்கொண்டிருப்பேன். காஞ்சி பெரியவர் 1965 66 நினைக்கிறேன்
13 கிரகங்கள் ஒன்று சேர்ந்த பொழுது இந்த கோளறுபதிகத்தை எல்லோரும் இசைக்க வேண்டும், எல்லாரும் பாட வேண்டும் என்று கூறினார். அது நாடாளுமன்றத்தில் ஒலித்தது. அது சகுருநாதன் அங்கே போய் பிரதமருக்கு அதை அர்த்தத்தை எடுத்து கூறிய பொழுது, இந்த அளவுக்கு ஒரு விஷாலமான சிந்தனை உள்ள ஒரு மொழி, அந்த மாதிரி அந்த அர்த்தத்தை கிரகித்து அதை பாட்டாக எழுதக்கூடிய ஞானிகள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு நிலையே வேற எந்த பாகத்திலையும் நம்ம நாட்டில் இல்லை என்று கூறுகிற அளவுக்கு நமக்கு பெருமை இருக்கிறது. எனக்கு கர்நாடக சங்கீதம் பற்றி அதிகம் தெரியாது. எனக்கு பல விஷயங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பயிற்சி பெற வேண்டும் என்று நினைத்ததில் கர்நாடக சங்கீதம் ஒன்று. பெயிண்டர் ஆகணும், கர்நாடிக் மியூசிஷியன் ஆகணும், எதோ ஆசை. ஆனால் அது எதையுமே என்னால் செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை முறை எனக்கு அமைந்தது. வாழ்க்கையே போராட்டமாக மாறியதுனால எந்த நல்ல விஷயத்தையும் என்னால் ஆழ்ந்து கற்றுக்கொள்ள முடியவில்லை. அதில் ஒன்று கர்நாடிக் மியூசிக். அதனால இதற்காகவாவது மறுபடியும் பல விஷயங்களுக்காக நான் மறுபிறப்பு எடுத்தாக வேண்டும். கர்நாடக சங்கீதம் பயிலவும் எனக்கு மறுபிறப்பு இருக்கிறது என்பது நிச்சயம். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஆழ்ந்த ஈடுபாடு. இன்றைக்கு கூட எனக்கு பஞ்சரத்ன கீர்த்தனைகளுடைய அர்த்தம் தெரியாது. ஆனால் அதை பாடும்பொழுது எனக்கு கண்ணில் ஜலம் பீரிட்டு வரும், எனக்கே தெரியாது. அதுதான் கர்நாடக சங்கீதத்தினுடைய மையம். என்னென்ன தெரியாது, அந்த நாதம் இழுக்கும். இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இது ஒருவரால் உருவாக்கப்படவில்லை. இது தெய்வத்தினுடைய கருணையினால இந்த கர்நாடக சங்கீதம் நமக்கு கிடைத்தது என்றால் அதுல நமக்கு சந்தேகமே கிடையாது. அப்படி இருக்க கர்நாடக சங்கீதத்துல இப்ப பலவிதமான கோளாறுகள் இருக்கின்றன, நமக்கு தெரியும். அதெல்லாம் சிலதை நாமே உருவாக்கினது தான். இந்த கர்நாடக சங்கீதத்தினுடைய இந்த கடந்த 100 ஆண்டினுடைய சரித்திரத்தை பார்த்தோம் என்றால் எத்தனை வித்வான்களுக்கு வீடு இருந்தது? கிடையவே கிடையாது. ஏழையாதான் இருந்தாங்க. ஆனா இந்த கர்நாடக சங்கீதத்தை வளர்த்து அதுல ஈடுபாடு கொண்டு ஆயிரக்கணக்கான ரசிகர்களை அவர்கள் தான் தயார் பண்ணாங்க. இன்றைக்கு கர்நாடக சங்கீதத்துக்கு பெரிய அளவுக்கு மகத்துவம் வந்திருக்கிறது. அதுல ஏராளமா பணம் கூட இருக்கு, பேர் இருக்கிறது. ஆனா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உணர்வு இருக்கிறதே, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைந்ததுனாலதான் இந்த வக்கரங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல தூய்மை இருக்கிறதோ அந்த இடத்துல வக்கரங்கள் வராது. தூய்மை குறைய குறைய வக்கரங்கள் வளரும், வக்கரங்கள் உருவாகும், வக்கரமானவர்கள் வளருவார்கள். இதை நாம புரிந்து கொண்டால் கர்நாடக சங்கீதத்தில் இன்னைக்கு இருக்க நெருக்கடியை எப்படி நாம எதிர்கொள்வது என்பது நமக்கு புரியும். எனக்கு ரசிகர்கள் முதல்ல ஒன்று சேர வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் அவர்கள் மனதில் இன்னும் தூய்மை நிறைய இருக்கு. ரசிகர்கள், கர்நாடக ரசிகர்கள் பாரம்பரியமா இருக்கவங்க இருக்காங்க, புதிதா ஒரு இருக்காங்க. ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால கர்நாடிக் மியூசிக்கினுடைய சீனை பார்த்தோம் என்றால் இது பிழைக்குமா என்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தது. இன்றைக்கு ஏராள இளைஞர்கள் ஐஐடி, ஐஐஎம், டாக்டரேட், இவங்கெல்லாம் கர்நாடிக் மியூசிக்ல பெரிய பெரிய வித்வான்களாக இருக்கிறார்கள். அதனால கர்நாடக சங்கீதம் பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறது, அதற்கு மகத்துவம் ஏற்பட்டிருக்கிறது. எப்படி வேதம் 50 ஆண்டுகளுக்கு முன்னால திண்டாடி கொண்டிருந்ததோ, ஒரு காஞ்சி மகான் அதை எப்படி காப்பாற்றி நமக்கு கொடுத்தாரோ, அன்றைக்கு வேத வித்வான்களுக்கு மரியாதை இல்லாது இருந்தது. இன்றைக்கு அவர்களுக்கு ஏராளமான மரியாதை. இதெல்லாம் ஏற்பட்ட போது எங்க வீட்டுக்கு ஒரு சாஸ்திரி ஒரு கூறினார், எங்களுக்கெல்லாம் ஏராளமான ஒரு சிரத்தை இருந்தது, அப்போ கிரகஸ்தர்களுக்கு சிரத்தை இல்லை, இப்ப கிரகஸ்தர்களுக்கு ஏராளமான சிரத்தை இருக்கிறது, எங்களுக்கு இல்லை என்று கூறினார். அந்த அளவுக்கு இன்றைக்கு வேதத்துக்கும் கர்நாடக
சங்கீதத்துக்கும் பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அதில் பணம் இருக்கிறது. எந்த இடத்துல பணம் வருகிறதோ அந்த இடத்துல சிரத்த குறையும் என்பதை இந்த ரெண்டு முக்கியமான நமக்கு வாழ்க்கையிலையும் சரி, சமுதாயத்துக்கும் சரி, ஆன்மீகத்துக்கும் சரி, கலாச்சாரத்துக்கும் சரி, நம்ம பாரம்பரியத்துக்கும் வேண்டிய இந்த இரண்டு இடத்துல பணத்துக்கு அதிகமா மகத்துவம் வந்த உடனே ஸ்ரத்த குறைஞ்சு இன்றைக்கு ஒரு கவலைப்படுகிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்துல 1970-71 காலத்துல ஹிந்து என்ற வார்த்தையே இந்த நாட்டில் அவமானமாக கருதப்பட்டது. 1980கள்லாம் நான் ஒரு பெரிய கார்ப்பரேட் கன்சல்டன்ட். எனக்காக பெரிய தொழிலதிபர்கள் காத்திருப்பார்கள். ஆனால் நான் RSSல இருந்தேங்கிறதால எனக்கு மரியாதை கிடையாது. இந்த சரித்திரத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கர்நாடக சங்கீதத்தில் இருக்கிற ஒரு கஷ்டத்தை நாம எதிர்கொள்ள வேண்டும் என்றால், இந்த நாட்டினுடைய பாரம்பரியம், பண்பு, அதனுடைய பெயர், அதனுடைய புராதனம், ரிஷிகள், புராணங்கள், இது எதுக்குமே மரியாதை இல்லாத ஒரு காலம் இருந்தது. ரொம்ப நாளைக்கு முன்னால இல்லை, 1960-70. ஆனா இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று ஒரு சின்ன குழு 100 ஆண்டுக்கு முன்னால நாக்பூர்ல உருவாகியது. இன்றைக்கு நாட்டிலேயே ஒரு பிரம்மாண்டமான மாறுதலை கொண்டு வந்திருக்கிறதுக்கு காரணம், கவலைப்படுபவர்களை அவர்கள் ஒன்றிணைத்தார்கள். எங்க போனாலும் சரி, இந்த நாட்டை பத்தி கவலைப்படுறது, இந்த நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பு, பாரம்பரியம், மூதாதையர்கள், இவர்களெல்லாம் பற்றி கவலைப்படுகிறவர்களை அவங்க ஒன்று சேர்த்து அதற்காக வேலை செய்ய தூண்டினார்கள். அதனாலதான் இந்த நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நமக்கு பல பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த மாற்றம் ஏற்பட்டதே தெரியாது. 3 வருடத்திற்கு முன்னால ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடந்தது டெல்லியில. அதில் என்னை அழைத்திருந்தார்கள். பெரிய பெரிய ஆன்மீக பெரியோர்கள் வந்திருந்தாங்க. அதில் RSS தலைவர் கூட வந்திருந்தார். அதில் என்ன எப்படி அரசாங்கத்தின் பிடியிலிருந்து கோவில்களை நாம் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தயார் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதாச்சு. 100 பக்கத்தில் ஒரு டாக்குமெண்ட் பண்ணேன். அதில் நான் எழுதியிருந்தது, கோவில்களில் பக்தர்கள் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வருகிற வரையில் கோவில் நம் கையில் வராது. அந்த கோவிலுக்கு உழைக்கிற, அதற்கு வேலை செய்கிற, அதை நம்முடையது என்று நினைக்கிற ஒரு குழு தயாராகும் பொழுது அரசாங்கம் அதிலிருந்து விலகும். அது வரைக்கும் அரசாங்கமே தேவை இல்லைன்னு யார் நடத்துவா அந்த கோவிலை? அதனால எந்த விஷயத்தை நாம கையில் எடுத்தாலும் அது என்னுடையது என்று நினைத்து அதை ஓன் பண்ணுகிற ஒரு குழு அவசியம். இல்லை என்றால் இந்த மீட்டிங் முடியும், நாம திரும்ப போவோம். அதன் மூலமாக ஒரு தெளிவோ நமக்கு ஒரு பாதையோ கிடைக்காது. அதனால என் மனதில் முதல்ல தோன்றுவது என்னவென்றால், இந்த சங்கடமான நிலையிலிருந்து கர்நாடிக் மியூசிக்கை பற்றி தெரிஞ்ச குழு மாத்திரம் போதாது, அது தெரியாதவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அதில் நாட்டம் இருக்கணும். இது இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும், இது அவசியம் என்று நினைக்க வேண்டும், இது ஆத்மானுபவத்துக்கான ஒரு வழி என்று நினைக்க வேண்டும். அந்த மாதிரி நினைக்கிற ஒரு குழுவை நாம் தயார் செய்தால், 1960களில் சொல்றேன், ராமலிங்கம், கொண்டையாராஜன் இருப்பாங்க. தெய்வத்தை தான் வரைவாங்க, தனி மனிதர்களை வரைய மாட்டாங்க. ஏனென்றால் அது தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டியது. அதனாலதான் இப்படி கோவில்கள் ஒரு அன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறேன். நரேந்திர மோடி என்கிட்ட கூறினார், அந்த மாதிரி ஒரு கோயிலை உருவாக்குவதற்கு இந்த நாட்டிலேயே எந்த நாட்டிலையுமே திறமை இல்லை. அது எப்படி உருவாகியது? பணத்தால உருவாகல, ஸ்ரத்தையால உருவாகியது. ஸ்ரத்தை இல்லை என்றால் கோவில்கள், ஸ்தபதிகள் கிடையாது. ஸ்ரத்தை இல்லை என்றால் ஒரு சர்க்குருநாதன் இருக்க முடியாது. இந்த ஸ்ரத்தை கர்நாடிக் மியூசிக்ல வர வேண்டும், அதை உருவாக்க வேண்டும், அதற்கு ஒரு மகத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் மியூசிஷியன்ஸ் மனசுலேயே இந்த மாற்றம் வரும்.
அதனால இதற்கு ஒரு குழு உருவானால் அந்த குழுவில் யார் யார் பங்கேற்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ராகவன்ட்ட அவருடைய பெயர், டெலிஃபோன் நம்பரை கொடுங்க. ஆனால் நேரம் கொடுக்க வேண்டும். இதற்கு வேலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து இதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். இது ஒரு மகத்தான பணி, இதில் நாம் ஈடுபட வேண்டும். ஒரு காலத்தில் தஞ்சாவூரில் தான் இது எல்லாமே இருந்தது. ஆனால் சென்னையில் இன்றைக்கு மியூசிக்கினுடைய கேபிட்டல் என்று கூறுகிற அளவுக்கு சென்னையில் ஒரு மகத்துவம் ஏற்பட்டிருக்கிறது. இங்கு தான் இந்த வேலையை தொடங்க வேண்டும். எல்லோருமே நம்ம எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு முன்னால் உங்களுடைய டெலிஃபோன் நம்பர், உங்களுடைய பெயரை கொடுத்து எவ்வளவு நேரம் கொடுக்க முடியும் ஒரு வாரத்துக்கு அதையும் எழுதி ராகவன் கையில் கொடுத்து விட்டு போங்க. அவருக்கும் இது புதுசு, அவரையும் இதில் ஏதோ ஒரு சக்தி இழுத்திருக்கிறது. இல்லைன்றா அவர் வரப்போறதில்லை. அவர் ஒரு லாயர், ஏதோ வேதம் படிச்சிருக்கார். அவருக்கும் மியூசிக்குக்கும் பெரிய தொடர்பு கிடையாது. ராம் பிரசாத்துக்கும் மியூசிக்கும் தொடர்பு இருக்கு, அவருக்கும் மியூசிக்கும் தொடர்பு கிடையாது. என்ன அளவுக்கு அவருக்கு மியூசிக் தெரியாது இருக்குமா தெரியல. ஏனென்றால் இது தேவை, இந்த மார்க்கம் தேவை. காஞ்சி பெரியவர் கானமார்க்கேன மோக்ஷங்கதா என்று கூறிய அந்த கான மார்க்கம் அது தேவை. அப்படிங்கிறதுனால நாம் எல்லோரும் இணைகிறோம். இந்த கருத்தை ஏற்கிறவர்கள் நீங்கள் போகிறதுக்கு முன்னால் அந்த நல்ல காரியத்தை செய்துவிட்டு போக வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.